எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நீ நடத்துகிற கடினமான பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ நடத்துகிற துன்பத்தின் பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ இதிலும் என்னோடு இருக்கிறீர் என்று இந்த வார்த்தைகள் மூலம் அவர் மகிமைப்பட வேண்டும். அதுதான் தேனொழுகுதல். அன்பு உறவுகளே, அன்பு இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உன்னத பாட்டு 4:11 என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. அன்பு உறவுகளே, உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், அன்பான வார்த்தைகளை பேசுதல், பாசமான வார்த்தைகளை பேசுதல், பணிவான வார்த்தைகளை பேசுதல், விசாரிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுதல்களுக்கு தான் தேன் ஒழுகுதல் என்று அர்த்தம். பலாயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதன் நடுவிலே தேவ சமூகத்திலே தேவனை புகழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நீ நடத்துகிற கடினமான பாதைகளுக்காக ஸ்தோத்திரம், நீ நடத்துகிற துன்பத்தின் பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ இதிலும் என்னோடு இருக்கிறீர் என்று இந்த வார்த்தைகள் மூலம் அவர் மகிமைப்பட வேண்டும். அதுதான் தேனொழுகுதல். அப்படி என்றால் ஆண்டவர் பார்ப்பா, இதன் நடுவில் என் பிள்ளை இப்படி இருக்கிறதே, இப்படி பேசுதே என்று சொல்லி சூழ்நிலை மாற்றுவார். இன்றைக்கு உங்கள் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். என்ன துன்பமா இருந்தாலும் வார்த்தையினாலே அவரை புகழுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.